කුරුස TV යාඥාවේ මහිමෙන් දේව වචනය. இன்றைய நற்செய்தி மத்தேயு 1:16. யாக்கோபின் மகன் யோசேப்பு, யோசேப்பின் மனைவி மரியாள், மரியாளின் மகன் இயேசு. கிறிஸ்து என அழைக்கப்பட்டவர் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள். இயேசுவின் பிறப்பு இப்படி நிகழ்ந்தது. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் திருமணத்துக்கு முன்பே மரியாள் தான் கருவுற்றிருப்பதை அறிந்தாள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாள் கருவுற்றிருந்தாள். மரியாளின் கணவனாகிய யோசேப்பு மிகவும் நல்லவன். மக்களின் முன்னிலையில் மரியாளை அவன் அவமதிக்க விரும்பவில்லை. எனவே யோசேப்பு மரியாளை இரகசியமாக தள்ளிவிட நினைத்தான். யோசேப்பு இந்த சிந்தனையாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி, தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என பெயரிடு. அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்றான். விழித்தெழுந்த யோசேப்பு கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே மரியாளை மணந்தான். இது இன்றைய நற்செய்தி. இறைவனுக்கு நன்றி. කුරුස TV අපව සබස්ක්‍රයිබ් කරන්න. දෙවියන් වහන්සේගේ වචනය තව තවත් ඉදිරියට ගෙන යන්නට ඔබ අප හා එක්වන්න. ස්තුතියි. ජේසු පිහිටයි.